பேரருளாளன், தேவப்பெருமாள், தேவாதி ராஜன் என்று பல பல பெயர்கள் அவனுக்கு. அந்த எம்பெருமான் தான் திருத்தேரில் உலா வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீதேவி பூமாதேவி சகிதனாக தேரில் உலா வரும் வரதராஜ பெருமாள் மகர கண்டிகை அணிந்திருக்கிறார். இந்த மகர கண்டிகை ஆங்கிலேயரான ராபர்ட் கிளைவ் அளித்த காணிக்கை என்கிறது வரலாறு. தெய்வ தரிசனம். கிருதயுகத்தில் பிரம்மனும், திரேதாயுகத்தில் கஜேந்திரனும், துவாபர யுகத்தில் பிரகஸ்பதியும், கலியுகத்தில் ஆதிசேஷனும் இந்த வரதராஜ பெருமாளை பூஜித்து நலமடைந்தனர் என்கிறது தலபுராணம். பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள் என்று பலரின் திருப்பணியையும் கொண்ட அற்புதமான திருக்கோயில். கோபுரம் 5 பிராகாரங்கள் என்று பெரும் பரப்பில் அமைந்த திருக்கோயில். இங்கே அனந்த சரஸ் என்னும் திருக்குளத்தை நாம் தரிசிக்கிறோம். அழகிய நீராழி மண்டபத்தோடு காட்சி அளிக்கிறது இந்த அனந்தசரஸ் திருக்குளம். இந்த அனந்தசரஸ் திருக்குளத்திற்குள்ளேதான் அத்திவரதர் இருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அத்தி மரத்தாலான வரதர் வெளிப்படுவார், பூஜிக்கப்படுவார். 10 தினங்கள் பக்தர்களுக்கு தரிசனம் அருள்வார். அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் அத்திவரதரின் அருள் நோக்கு நம் மீது படிய போகிறது. அனந்தசரஸ் என்னும் இந்த திருக்குளத்தை தவிர சேஷ தீர்த்தம், வராக தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்று வேறு புனித நீர்நிலைகளும் இங்கு உண்டு. பல்லவர் காலத்தை நினைவூட்டுவது போலவே தூண்களிலும் விதானங்களிலும் சிற்ப கலைநயம், கல்வளையங்கள், தாழ்வாரம், தூணில் பல தூண்கள், கிளிவாகனத்தில் பெண், யாழி முகத்தூண்கள் என்று சிற்ப நுட்பங்கள் பலவற்றையும் காண்கிறோம். ஸ்ரீ வெங்கடேசன் எழுந்தருளியுள்ள திருமலை திருப்பதியைத்தான் குறிக்கும். புண்ணிய கோடி விமானத்தின் கீழ் காட்சி தரும் பெருமானை கோடி புண்ணியம் செய்தால்தான் காண முடியும். ஒரு புண்ணியத்தையும் கோடியாக்கும் இந்த விமான சிறப்பால் புண்ணிய கோடி விமானத்துடன் எழுந்தருளினார். அப்படி எழுந்தருளிய பகவானை தேவலோக யானையான ஐராவதம் மலையுருவில் தாங்கியது. அதனால் அத்திகிரி என்றும் பெயர் கொண்டது இத்தலம். மேலேறி செல்ல படிகள் தென்படுகின்றன. அருமையான ஒரு விஷயம் நம் நினைவிற்கு வருகிறது. மந்திரங்களில் சிறப்பு மிக்கது காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை வேதங்களின் தாய் என்று சொல்வார்கள். 24 எழுத்துக்களை கொண்ட காயத்ரி மந்திரத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் தொடர்பு உண்டு. 24 அக்ஷரங்களைப் போலவே 24 கற்களை கொண்டு அடுக்கி எழும்பிய உயரமான மதில். கம்பீரமாக உயர்ந்து தரிசிக்க நாம் ஏறிச் செல்லும் படிகளும் 24 தான். ஓங்காரத்தின் உட்பொருளான பகவானை அடைய ஓங்காரத்தின் விரிவான 24 அக்ஷரங்களை கொண்ட காயத்ரியை தவறாமல் ஜபம் செய்யுங்கள் என்று சொல்வது போல தென்படுகின்றன இந்த படிகள். தெய்வ தரிசனம். உள்ளே நுழைந்தால் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க பல சந்நிதிகளில் எழுந்தருளிய பிறவிக்கு காரணமான முன்வினை என்னும் கிழங்கை கெவ்வி அகற்றுகின்ற வராக பெருமான் சந்நிதி. ஆயுதராஜனான சக்கரத்தாழ்வாரை தரிசிக்கிறோம். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை என்று உருகி நின்ற ஆழ்வாரை உள்ளம் ஒன்றி தரிசிக்கிறோம். இதோ சரணாகத வத்சலனும் அருளாவேச மூர்த்தியுமான ஸ்ரீ நரசிம்மர் சந்நிதி. பரகாலன், மங்கையர்கோன் என்று பெயர் கொண்ட திருமங்கையாழ்வார், அரங்கனே தனியன் அருளிய சிறப்புக்குரிய மணவாள மாமுனிகள், ஆச்சாரியரான ஸ்ரீமத் ஆளவந்தார், யதிராஜ மாமுனியான உடையவர், தூப்புல் தந்த அருட்கொடை தேசிகன் என்று நீள்கிறது தரிசனம். இப்போது அறமே
இப்போது இந்த தலத்தின் எம்பிராட்டி பெருந்தேவி தாயார் சந்நிதியை அடைந்து விட்டோம். அல்லல் ஒழிய அருளும் மலர்விழிகள், சாந்தம் பொலியும் திருமுகம், அமர்ந்த திருக்கோலம் என்று அன்னையின் தரிசனம் ஆனந்தம் அளிக்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் பிராகார வலம் வரும் பெருமாட்டியை வணங்கி உள்ளே செல்கிறோம். கார் கலந்த மேனியான், கை கலந்த ஆழியான் என்னும் பாசுர வரிகளை நினைவூட்டுகிறார் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் சிங்கப்பிரான். அதற்கு முன்னே சூடிக் கொடுத்த நாச்சியார் சந்நிதி, அடுத்து மலையாளும் நாச்சியார் சந்நிதி, அத்திகிரியான மலையை ஆளும் வரதராஜ பெருமாளுக்கு துணையான பிராட்டி இவர்தான் பிரம்மனின் வேள்வியை ஏற்று அருள் பாலித்த எம்பெருமான், திருக்கச்சி நம்பியிடம் உரையாடிய எம்பெருமான், அவருடைய ஆலவட்ட திருப்பணியை பெரும் விசிறி கொண்டு விசிறுதலை ஏற்றருளிய எம்பெருமான், ஸ்ரீமத் ராமானுஜர் கூரத்தாழ்வாருக்கு பார்வையளித்த எம்பெருமான், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய மூவராலும் பாடப்பட்ட எம்பெருமான். வரம் தருவதில் இணையற்ற இந்த வரதராஜ பெருமாள் சங்கு சக்கரம் கதை தரித்து வரத ஹஸ்தத்துடன் தரிசனம் அருள்கிறார். பெருமானை வணங்கி வரும்போது தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆன இரு பல்லிகளை காண்கிறோம். ஸ்ருங்கிபேர முனிவரின் மைந்தர்களான ஹேமனும் சுக்லனும் கௌதம மகரிஷியின் சாபத்தால் பல்லிகள் ஆயினர். அவர்கள் இந்த வரதராஜரை வழிபட்டு சாப நீக்கம் அடைந்தனர். அவர்களின் அடையாளமாகவே இந்த பல்லிகள் உள்ளன. இன்றும் இவற்றை தொட்டு வரதராஜரை வழிபட்டால் நோய்கள் குணமாகும் என்பது பக்தர்களின் அனுபவம். காஞ்சிபுரத்தின் திருவிழாக்களில் சிறப்பானது கருட சேவை. ஆயிரக்கணக்கில் பெருகி ததும்பும் பக்தர்களின் நடுவே பேரருளாளன் கருடன் மீதேறி பவனி வரும் பேரழகை காண்பது பார்வை பெற்ற வரம், பிறவி எடுத்த பயன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு என்று ஆழ்வார் பாசுரத்தை உச்சரிக்கிறது உள்ளம். திருக்கல்யாண வைபவம் இது. பெற்றோரின் திருமணத்தை பிள்ளைகள் பார்த்து மகிழவே சஷ்டியப்த பூர்த்தியும் சதாபிஷேகமும். அதே போல நம் அனைவரையும் காத்தருளும் எம்பெருமானின் திருக்கல்யாணமும் நாம் கண்டு ஆராதிக்கத்தான். கொடை, கொடி, தீவர்த்தி, வாத்திய இசை என அமர்க்களமான ராஜகலை. அசைந்து அசைந்து உலாவரும் மணமக்கள் ஊஞ்சலில் அமர்கிறார்கள். கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இந்த கோலம். பேரழகனான பெருமானுக்கு ஏற்ற பேரழகாக பக்தருக்கு அருள்வதில் பெருந்தகையான அவனுக்கேற்ற பெருந்தேவியான பிராட்டியும் மணக்கோலத்தில் காட்சி தருகிறாள். வாழ்வின் போக்கு முன்பின்னாக ஆகலாம், ஆனால் உங்கள் மனம் ஒன்றாயிருக்க வேண்டும், ஒன்று இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறது ஊஞ்சல். பெருமாளும் தேவியும் மண்டபத்தினுள் எழுந்தருளி விட்டார்கள். இதோ மாங்கல்ய தாரணம். அற்புதமான இந்த திருக்கல்யாண வைபவத்தை காண திரண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். மணமக்களான திவ்ய தம்பதிகளுக்கு அவர்கள் அட்சதை சேர்க்கிறார்கள். அவை அனைத்தும் பெருமானுக்கும் தேவிக்கும் சமர்ப்பணம் ஆகின்றன. எவையெல்லாம் நமக்கு நலம் தருமோ, எவையெல்லாம் நம்மை கரை சேர்க்குமோ, அவையெல்லாம் நம்மை வந்தடையட்டும் என்று இந்த தருணத்தில் நம் மனம் துடிக்கட்டும். வரம் தருவதில் இணையற்ற இந்த மணமக்கள் அதை நிச்சயம் அருள்வார்கள். ஓம் நமோ நாராயண. வரதராஜ பெருமாள்